உங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சிபி யூட்டிலைசேஷன் ஆர் மெமரி யூட்டிலைசேஷன், மெமரி கேஷிங் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இஃப் யூஆர் ரன்னிங் ஆல்வேஸ் அட் 100%, உங்களோட ஃபேன்ஸ்லேருந்து உங்களோட சிஸ்டமோட ஹீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கதறோன்னு கூட சொல்லலாம். இட் வில் ஸ்க்ரீம் அண்ட் இட் வில் தெர்மல் த்ராட்டில். இந்த சிஸ்டமோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ன்றது டிகிரேட் ஆகும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஜப்பான் அண்ட் ஜப்பானீஸ் கல்ச்சர் மேலே இருக்கிற அப்சஷன்றது என் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளே வந்து பார்த்தோன்னா ஜப்பானோட இன்டர்நெட் பற்றி பேசியிருக்கோம், ஜப்பானீஸோட ஸ்லீப் சைக்கிள், அவங்க அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பற்றி பேசியிருக்கோம், ஈவன் ஷுகாரி பிரின்சிபல் பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் ஒரு லெவல் டீப்பராக போயிட்டு அவங்களோட ஒரு 5 ஏன்ஷியன்ட் பிரின்சிபல்ஸ், இன்ஃபேக்ட் இதை வந்து பார்த்தோன்னா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பிரின்சிபல்ஸை நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் சுற்றி அதோட லென்ஸ் வழியாக பார்க்கலாம். ஹியூமன் பாடின்றது தான் வந்து பார்த்தோன்னா ஒரு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்சர். அதோட ஃபர்ம்வேர் அதோட சாஃப்ட்வேரை நம்ம அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட ஓன் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபர்ம்வேரை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் பிரின்சிபல்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். பிஃபோர் வி ஸ்டார்ட், நீங்கள் இந்த இக்கிகைன்ற புக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறையா ரெஃபரன்ஸ் அண்ட் நிறையா டேர்ம்ஸ் வந்து இந்த வீடியோவில் ரிலேட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் அந்த புக் ஆல்மோஸ்ட் ஜப்பானீஸோட ஹோல் கல்ச்சரை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்த ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் படிக்கலைன்னா அதை படிங்க, எனக்குமே பர்சனல் ஃபேவரட் தான். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மொடியூல் என்ன அப்படின்னா, இந்த ஹராச்சி பூன்ற கான்செப்ட் ஓகினாவன்ற பிளேஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு. இது டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் டு ஈட் வென் யுவர் ஸ்டொமக் இஸ் 80% ஃபுல். இது இன்ஃபேக்ட் ஒரு டயட்ரி சீக்ரெட்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஓகினாவால தான் நம்ம வேர்ல்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சென்டனேரியன்ஸ் இருக்காங்க. அதாவது 100 வயசை தாண்டின பீப்புள் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாப்புலேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகினாவன்ற பிளேஸில் இருந்து தான். இந்த டயட்ரி அட்வைஸை தாண்டி இந்த ஹராஹச்சி பூன்றது ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கம்ப்யூட்டிங் கூட நம்ம சொல்ல முடியும். எக்ஸாம்பிள், நம்மளோட சாலிட் ஸ்டேட் டிரைவ் அதாவது எஸ்எஸ்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை நீங்கள் கேட்டாலும் சரி 80%க்கு மேலே நீங்கள் எஸ்எஸ்டியில் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் எஸ்எஸ்டியோட எஃபிஷியன்சின்றது பயங்கரமாக ட்ராப் ஆகும், விச் இஸ் பேசிக்லி கால் த்ராட்லிங். அடுத்த எம்டி பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், கார்பேஜ் கலெக்ஷன் ஃபெயில் ஆகும், அதோட லேட்டன்சி அதிகமாகும். இட் பேசிக்லி டீக்ரேட்ஸ் த ஹோல் ஆர்கிடெக்சர் ஆஃப் த NAND ஃப்ளாஷ். ஆர் சிம்பிளாக நம்மளோட ப்ராசஸர் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக அதோட தெர்மல் லிமிட் எவ்வளோவில் இருக்குன்னா 95 to 100 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம், 100% யூட்டிலைசேஷனில் இருக்கும் போது. பட் கண்டினியூஸாக நீங்கள் 100%லேயே அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அண்ட் அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆச்சுன்னா இட் மைட் ஈவன் மெல்ட் அவே. தன்னோட ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக அதை என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை கட் பண்ணும். அதாவது தோ த டெம்பரேச்சர் ரீச்சஸ், அதோட பர்ஃபார்மன்ஸ் அதை கட் பண்ணி ஸோ தட் இட் ரெடியூசஸ் ஹீட் அண்ட் சேவ்ஸ் இட் செல்ஃப். இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட பீக் ரீச் ஆகும்போது அங்கே பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, இது குறைய தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹியூமன் பாடியுமே இன்ஃபேக்ட் இதே ஆர்கிடெக்சரில் தான் ஒர்க் ஆகும். நம்மளோட ஸ்டொமக்கை நம்ம 100% ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த சைக்கலாஜிக்கல் 20% கார்பேஜ் கலெக்ஷனுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கே பயாலஜிக்கலாக நம்ம ஒரு தெர்மல் த்ராட்லிங்கை தான் அச்சீவ் பண்ணுறோன்னு சொல்லலாம். நம்மளோட பிரெயின் ஃபாக் ஆர் நம்ம பேசிக்காக வி won't ஆப்ரேட் அட் அவர் ஹையஸ்ட் எஃபிஷியன்சின்றது எப்போவுமே நம்ம 100% பீக்கில் ரன் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் இன்ஃபேக்ட் த 20% எம்டினஸ், நம்ம அதில் தான் வந்து நம்மளோட எஃபிஷியன்சியை டிசைடே பண்ணுறோம். நீங்கள் இன்டர்நெட்டில் எப்போயாவது மீனிங் ஆஃப் லைஃப் ஆர் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு தேடினீங்க அப்படின்னா முதல் சர்ச்லேயே உங்களுக்கு வந்து இந்த இக்கிகை அப்படின்றதோட ஒரு வென் டயக்ராம் வரும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு கேட்ட உடனே வாட் யூ ஆர் குட் அட், வாட் யூ ஆர் லவ் டூயிங், வாட் யூ கேன் கெட் மணி ஃப்ரம் அண்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் சர்க்கிளோட இன்டர்செக்ஷனில் தான் அந்த இக்கிகை அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லுவோம். இது பார்க்க அண்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் இட் இஸ் இன்ஃபேக்ட் அ கம்ப்ளீட் லை. வெஸ்டர்னைசேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இக்கிகை. ஜப்பானீஸ் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாட் வேர்ல்ட் நீட்ஸுன்றதுக்கு இடமே கிடையாது. நாட் ஈவன் வெதர் இட் கெட்ஸ் பெய்ட் யூ ஆர் நாட், அதுவுமே வந்து இங்கே முக்கியம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த வேர்டு இக்கிகைன்றது இட் டேட்ஸ் பேக் டு ஈவன் ஹைன் பீரியட். இக்கி அப்படின்னா வந்து லைஃப் அண்ட் கை அப்படின்றது கை அப்படின்றதோட ஒரு வேர்ட் ஃபார்ம் தான், விச் மீன்ஸ் ஷெல், ஒரு ஹை வேல்யூ கரன்சி. ஸோ இட் இஸ் மோர் அபவுட் இன்டர்னல் வேல்யூ. ஒரு மனுஷனோட இன்டர்னல் வேல்யூவை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுது ஆர் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்றது தான் இந்த இக்கிகையை தவிர அது உங்களுக்கு பே பண்ணுதா ஆர் நீங்கள் போய் அந்த உலகத்தை காப்பாற்றணுமான்றதை பற்றிலாம் வந்து இந்த இக்கிகை பிரின்சிபல்ன்றது கவலைப்பட்டதே கிடையாது. இந்த வெஸ்டர்ன் ரெப்ரசன்டேஷன்
வெஸ்டர்ன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இக்கிகைன்றது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஃபேக்ட் அதில் ஒரு பெரிய ஃப்ளா இருக்குது. அது வந்து உங்களை ஒரு சிங்கிள் மோனோலித் ஆஃப் ஒரு ஸ்கில்லை வந்து பில்ட் பண்ண சொல்லும். அதாவது அந்த 4 வென் டயக்ராம்லேயும் 4 சர்க்கிளையும் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சிங்கிள் ஸ்கில்லை உங்களை பில்ட் பண்ண சொல்லும். அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் வி ஆல் நோ ஒரு மோனோலித் ஆர்கிடெக்சர்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ஃபேட்டல் ஃப்ளா இருக்குன்ட்டு. அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், அந்த ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு கோட் பிளாக் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற எல்லாமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். தே ஸ்டாப் ஒர்க்கிங். ஏன்ஷியன்ட் இக்கிகை, ஆக்சுவல் இக்கிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் ஆஃப் ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். குட்டி குட்டியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளோட ஹோல் லைஃப்பை பில்ட் பண்ணலாம். அண்ட் இஃப் ஒன் திங் ஃபெயில்ஸ் ஆர் ஸ்லோ டவுன்ஸ் ஆர் டீக்ரேட்ஸ், அது மற்ற விஷயத்தை எதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. இட் won't affect your the happiness or the quality of life. ஸோ உங்களோட ஓன் இக்கிகைன்றது நீங்கள் மார்னிங்கில் எழுந்திரிச்சு உங்களுக்காக ரெடி பண்ணுற காஃபியிலேருந்து ஆர் உங்களோட டெஸ்க்கை ஆர்கனைஸ் பண்ணுறது ஆர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அது வேறு யாரையும் வந்து அஃபெக்டோ இல்லை வந்து ஹெல்ப்போ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்டு உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் பேசிக்லி ஒரு இக்கிகை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கோட் எழுதுவீங்க ஆர் யூ பில்ட் சம்திங் டிஜிட்டலி ஆர் ஈவன் ஃபிசிக்கலி அப்படின்னா, அந்த க்ரஷிங் வெயிட் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசம்ன்றது நம்ம மேலே எப்படி வந்து வைக்கப்பட்டிருக்குன்றத எல்லாராலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியும். பட் ஜாப்பனீஸ் இந்த ஏன்ஷியன் பிரின்சிபல்ஸில் வாபி ஷாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்குது, விச் இஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், இல்லை இம்பர்மனண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஒபியஸாக இம்பர்ஃபெக்டாக கூட இருக்கலாம். இதை அக்செப்ட் பண்ணுறது தான் இந்த வாபி ஷாபின்றது. டெக்னிக்கல் வேர்ல்டில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இதை நம்ம டெக் டெப்ட்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்போம். we will ship immediately viable product or minimum viable ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்துருவோம் and we will continue to improve upon. ஸோ நம்ம இனிஷியலாக கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கணும்னு நினைக்காம we will solve a purpose by selling out as good enough. அந்த குட் எனஃப்ன்ற ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நாட் ஃபாலோயிங் பிஹைண்ட் தட் பர்ஃபெக்ஷனிசம் ட்ராப். ஸ்க்ரம்ன்ற ஹோல் ஆர்கிடெக்சரே வந்து ஜப்பானில் உருவான ஒரு கான்செப்ட் தான். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸ்க்ரம்மோட பேசிக் பிரின்சிபலுமே இது தான். யூ டோன்ட் ஹாவ் டு பில்ட் கம்ப்ளீட் ப்ராடக்ட். ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்கணுன்றது கிடையாது. யூ கிவ் த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அண்ட் கண்டினியூ டு ஒர்க் ஆன் இட் ஸோ தட் இட் கெட்ஸ் இட் ஷேப், கெட்ஸ் இட்ஸ் பர்ஃபெக்ஷன் ஓவர் டைம். அந்த பர்ஃபெக்ஷன்றது இங்கே கோல் கூட கிடையாது. இட் இஸ் அப் டு த யூசர் ஆர் அப் டு த கிரியேட்டர் ஹூ கண்டினியூஸ் டு ஆட் மோர் வேல்யூஸ் டு இட். மோஸ்ட் டெக்னிக்கல் ஃபோக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக் டெப் வந்து ஒரு ஸ்லாப்பியாக பார்க்குற இடத்துல இந்த வாபி ஷாபின்றது ஒரு சாஃப்ட்வேர்ன்றது ஒரு லிவிங் அண்ட் டீகேயிங் திங், ஒரு என்டிட்டி. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் பட் இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் ஜஸ்ட் லிவ்ஸ் அப்பான் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ பர்ஃபெக்ஷன் பின்னாடி ஓடாமல் உங்களோட ப்ராடக்டை ரிலையபிளாகவும் ரிப்பேர் ஃப்ரெண்ட்லியாகவும், அதாவது ஹைலைட் த ரிப்பேர்ஸ் அண்ட் ஷிப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன் பின்னாடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட இந்த குவாலிட்டி பில்ட் பண்ணுறதுல உங்களோட ஹோல் அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். டெக் இண்டஸ்ட்ரியில் யூஸ்வலாக இந்த 10x டெவலப்பர் 5x டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வச்சு பயங்கரமாக வந்து அது டாக்ஸிக்காக மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு வேற ஒரு பர்செப்ஷன் கொடுக்கும். இந்த கைஸ்ன்ற டேர்மோட மீனிங் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் அண்ட் இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் 365 டேஸ். இந்த போஸ்டர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் போஸ்டர் கிளீஷே மாதிரி இருந்தாலும் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அவுட். இந்த போஸ்டர் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 0.01 எவ்ரி டே அப்படின்றது நமக்கு டீச் பண்ணியிருக்கு. அதே போல் டீக்ரேடேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் 1% டீக்ரேடேஷன் எவ்ரி டே இஸ் பேசிக்லி 0.03. ஆரம்பித்த இடத்துலேருந்து நம்மளை எங்கேயோ கொண்டாந்து விட்டுரும். பிரேக் த்ரூஸ்ன்றது நடக்கவே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு, பட் ஸ்டாட்டிஸ்டிக்லி இட் இஸ் அன்ரிலையபிள். வெரஸ் இந்த மாதிரி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது, அதாவது காம்பவுண்டிங் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் சர்டன். இன்ஃபேக்ட் இட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் நம்மளோட சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரில் CI/CD பைப்லைன்ஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணியிருக்கிறதுக்கு. we will continue to ship smaller pieces of improvements every single day rather than one single or massive launch. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சுகாரி பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் நியூஆன்சஸ் எல்லாமே அந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சுகாரின்றது 3 பார்ட்ஸாக பிரியும். ஷூ, ஹா அண்ட் ரீ. ஷூன்றது யூ ஒபே த ரூல்ஸ், ஹான்றது யூ பெண்ட் த ரூல்ஸ் அண்ட் ரீன்றது யூ டிரான்செண்ட் த ரூல்ஸ். பேசிக்லி யூ பிகம் த ஃப்ரேம் ஒர்க். பட் இந்த சுகாரியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூ நீட் கைசன். கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் டேஸ் வில் ஹெல்ப் யூ மாஸ்டரி அப்படின்றது தான் இந்த சுகாரி அண்ட் கைசனை நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பிரின்சிபல்.
நம்ம மோஸ்ட்லி நம்மளோட பிரெயினை வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வித் டீக்ரேடட் பேட்டரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். கண்டினியூஸாக வி ஆர் கிவிங் இட் ஸ்ட்ரெயின் வித்தவுட் ஆக்சுவலி ஃபிக்ஸிங் இட். ஸோ இது வந்து நம்மளோட பிரெயினை ஒரு கான்ஸ்டன்ட் ஃபைட் ஆர் ஃப்ளைட்டோட சுச்சுவேஷன்லேயே வச்சுட்டு இருக்கோம். 1980s டெக் இன்டியூஸ்ட் ஹெல்த் கிரைசிஸ் ஜப்பானில் ஸ்பைக் ஆச்சு. அண்ட் அப்போ அந்த மக்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒரு ஏன்ஷியன்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஷின்ரின் யோகு, டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த நேச்சர். இது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் நான்சென்ஸ்லாம் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி பயோகெமிஸ்ட்ரி. ட்ரீஸ்லேருந்து எமிட் ஆகிற ஒரு சில கெமிக்கல்ஸ் அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க கார்டிசாலாக இருக்கட்டும் இல்லை அட்ரலினோட லெவல்ஸ்லாம் வந்து குறையிறதையும் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே டைம் நம்மளோட ரெகுலர் ரெக்கவரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இனுமெரி அப்படின்ற பிரின்சிபல் இதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நாசா டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 18 to 20 minutes ஆஃப் மைக்ரோ naps a day அலர்ட்னஸை கிட்டத்தட்ட 54% வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிசர்ச் டேட்டாவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ நாப்ஸ் இன்ஃபேக்ட் நம்மளோட பிரெயின்லேருந்து அடெனோசைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை மட்டும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிடும் வித்தவுட் அந்த கம்ப்ளீட் டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போகாமல். மார்னிங் ஸ்லீப் ஒரு டே ஜாபில் நம்ம தூங்குறதுன்றத லேசினஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுற வெஸ்டர்னைசேஷன் கல்ச்சருக்கும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து என்கரேஜ் பண்ணுற இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சருக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. டே ஜாப் உங்களோட டேவை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 20 minutes இனுமெரி அண்ட் 20 minutes ஷின்ரின் யோகுன்ற திங்கை வந்து நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூ வில் see the results within a week or within a month. ஸோ இந்த வீடியோட ஹோல் ஐடியான்றது நம்மளை சுற்றி எஸ்பெஷலி இந்த ஜாப்பனீஸ் பிரின்சிபலில் நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு ஆப்வியஸாக ரொம்ப பிடிக்கும், அதனால் அது இந்த சேனலில் வீடியோவும் வருது. அதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்றது தான் என்னோட தாட். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஹோல் பாடியை நம்ம ஒரு ஹார்ட்வேரை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா we have to basically cool the hardware, clear the cache so that we perform better. இதுக்கு நமக்கு என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். we will start to implement them in our life. ஸோ அதோட ஒரு எஃபர்ட்டாக தான் வந்து இந்த வீடியோ நான் இங்கே போட்டிருக்கேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then, bye bye.